ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள். சி ஆஃப் கலிலியோ, ரெட் சி, டெட் சி, இதெல்லாம் கிறிஸ்தவருடைய புரிதல். நானும் போயிருக்கிறேன். இன்னும் மெக்காவிலிருந்து மதீனாவிலிருந்து மெக்காவுக்கு போறவுடைய ஒரு இடம் இருக்கு. அதற்கெல்லாம் கூட நான் போயிருக்கேன். எல்லா மதங்களிலும் அவரவர் வழிபடுவதில் என்பதில் எந்த விதமான தவறு இல்லை. அந்த அடையாளங்களை பொது இடத்தில் காட்டும்போது அவர்கள் ஒரு சார்பாக இருக்கிறார்கள் என்பதை தான் காட்டும். அதனுடைய அடிப்படையில் தான் முதலமைச்சர் முதல் முறையாக தன்னுடைய அறிக்கையில் வாசிக்கும் போது நிறைய பேர் சொல்றாங்க, இது சிறுபான்மையினர் அரசு. ஆம், இது சிறுபான்மையினர் அரசு தான் அப்படின்னு முதலமைச்சரே பேசுறாரு. அப்படிங்கும்போது எங்களுக்கு அதுல சந்தேகம் இருக்கு. இவர் ஒரு மதம் சார்ந்து இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே வரும். உங்களுக்கும் வரும், அவர்களுக்கும் வரும், நம்ம அண்ணன் துரைசாமி அண்ணனுக்கு வரும், நம்ம திருப்பதி அண்ணன் நாராயணனுக்கு வரும், எல்லாருக்கும் வரும். யாராக இருந்தாலும் வருவது. அதுல இப்போ 35,000 ரூபா ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. வரவேற்கிறோம், தப்பில்லை. ஆனால் உங்க தேர்தல் அறிக்கையில் நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, தேர்தல் அறிக்கையில் நீங்க அறுபடை வீடுகளுக்கு போக உதவி செய்வோம், 108 திவ்ய தேசங்களுக்கு போறதுக்கு உதவி செய்யணும்னு சொன்னீங்க. அதை பத்தி மென்ஷன் பண்ணல. ஒரு இடத்துக்கு மென்ஷன் பண்ணாம ஒரு இடத்துக்கு மட்டும் நிதி ஒதுக்கும்போது ஒரு சார்பாக இருக்கிறது. அதாவது கடந்த ஆண்டு பள்ளி கல்வித்துறை மட்டும் 46,000 கோடி ரூபாய் ஒதுக்கிறது. இந்த ஆண்டு வெறும் 44,000 கோடி, 2,000 கோடி ரூபாய். கல்வி என்பது மிக முக்கியம். அதனால தான் நான் சொன்னேன், ஜென்சி அவர்களுக்கு எந்த விதமான அறிவிப்பும் தொடரல. விளையாட்டுத்துறையில் ஏதோ கூடுதலாக கொஞ்சம் ஒதுக்கி வாங்கியிருக்கிறதாக சொல்றாங்க. ஆனா ஜென்சிகளுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? வாக்களித்த மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? விவசாயிகளுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? இதுதான். அது விவசாயத்தை பத்தி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மின்சாரத்தில் இலவச மின்சாரத்துக்கு 500 கோடி ரூபாய் குறைச்சிருக்காங்க. இலவச மின்சாரத்துக்கு விவசாயிகளுக்கு 500 கோடி ரூபாய் குறைச்சிருக்காங்க. இருக்கிறபடியா நீங்க குறைச்சிக்கிறது ஏன்? அப்போ விவசாயிகளுக்கு நீங்க நன்மை செய்யலையா? இந்த அரசாங்கம் விவசாயிகள் மீது கரிசனை காட்டவில்லையா என்பதுதான். ரைட், தேங்க்யூ. அவங்க தரப்புல சொன்னாங்களா, முதலமைச்சர் சொன்னாங்களா? அதாவது பழைய காலத்தில் பழமொழி உண்டு. எப்படின்னா, ஊர் கூடி தான் தேர் இழுக்கணும்பாங்க. தனி மரம் தோப்பாகாது, பல மரங்கள் தான் தோப்பாகும். ஊர் கூடி தேர் இழுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டினுடைய பிரச்சனைன்னு வரும்போது அங்கீகரிக்கப்பட்ட எல்லா கட்சிகளையும் கூட்டிட்டு போய் பேசினா நல்லது. அல்லது இவரே போன்ல பேசலாம். ஏன்னா இவர்கிட்ட 2 காங்கிரஸ் கட்சி கூட்டணி இருக்கிறாங்க. நான் பல தடவை பல பேட்டி கொடுத்திருக்கிறேன். கர்நாடக முதலமைச்சராக இருக்கிற திரு சிவகுமார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ராகுல் காந்திகிட்ட சொல்லியோ அல்லது சிவகுமார்கிட்ட போன்ல பேசியோ அவங்க தண்ணீர் திறந்து விட்டுருக்கலாம். ஆனா தண்ணீர் திறந்து விடுறதுக்கு கர்நாடக அரசு மறுக்கிறது. ஆனா காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு முழு அதிகாரம் இருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் தண்ணீர் கூட இருக்கலாம். நான் கூட கர்நாடக முதல்வருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். இரு மாநிலங்களும் மக்களுடைய பிரச்சனை என்பது குடிநீர் பிரச்சனையா இருந்தாலும் வாழ்வாதார பிரச்சனை இரு மாநில மக்களுக்கும் ஒரே மாதிரி தான் நாம் பார்க்கணும். அதுல பாத்தீங்கன்னா மேலாண்மை ஆணையம் என்ன சொல்லியிருக்கு, வறட்சி காலங்களில் இருக்கிற நதியை நீரை பங்கிட வேண்டும். அந்த அளவை கர்நாடக அரசு உறுதி செய்து நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுதான் நம்ம நடைமுறையில் வழக்கம். அதனுடைய அடிப்படையில் 4.5 டிஎம்சி தண்ணி நமக்கு திறந்து விட்டுருக்கணும், இது மழை வருவதற்கு முன்னால. ஆனா அவங்க திறந்து விட மறுத்தாங்க. வினாடிக்கு 3500 கண்ணாடி வச்சு 15 நாளைக்கு விட்டாதான் 4.5 டிஎம்சி தண்ணி நமக்கு வரும். ஆனா நியாயமா நமக்கு ஜூன் மாசம் 9 டிஎம்சி தண்ணி, ஜூலை மாசம் சேர்த்து 41 டிஎம்சி தண்ணீர் நமக்கு வேணும். ஆனா இன்னைக்கு 1.5 லட்சம் ஏக்கர் காவிரி டெல்டா, தஞ்சை டெல்டால 5.5 லட்சம் ஏக்கர் பயிருடைய இடத்துல 1.5 லட்சம் ஏக்கர் இன்னைக்கு நமக்கு விளைச்சல் கம்மியா இருக்கு. காங்கிரஸ் கட்சி எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருவதோ கர்நாடகத்தில் அப்பெல்லாம் நமக்கு இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. 2018 இருந்து 2023 வரைக்கும் அங்க பாஜக ஆட்சி இருந்துச்சு, தண்ணீர் ஒழுங்கா வந்துச்சு. நம்மளுடைய துரதிர்ஷ்டம் என்னன்னா, எப்போ காவிரியினுடைய உபரி நீரை தான் நாம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுவரைக்கும் வந்திருக்கு. அதற்கெல்லாம் ஒரு
மாற்று யோசனைகள் வேண்டும். தமிழ்நாடு இப்படி ஒரு மோசமான பட்ஜெட்டை பார்த்ததில்லை என்றும் தாவேக அரசின் மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தும் பேசியிருக்கிறார் பாஜகவின் தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன். ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.